வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாமுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணி எந்த டேட்டில் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அக்டோபர் 12 தாங்க எக்ஸாம் நடக்க போகுது. இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. எல்லாருமே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம அகாடமியில் லாஸ்ட் 60 டேஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்க கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சுட்டு கடைசியில் படிச்சுட்டு போயிருங்க. இந்த கொஸ்டின்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் கேட்ட டாபிக்ஸ், கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை பார்க்காம போயிடாதீங்க. இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ நாங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு இப்போ கொடுக்க போகிறோம்னா, காமர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். நீங்கள் காமர்ஸை பொறுத்தளவு எல்லாருமே வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அதில் தியரி பார்ட் இருக்கும், கால்குலேஷன் பார்ட்டும் இருக்கும். ஸோ எல்லாமே அதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. கடைசி நேரத்தில் இப்போ 60 டேஸ் இருக்குதுன்னா நீங்கள் மோஸ்ட்லி மெட்டீரியல்ஸும் புக்ஸும் மட்டுமே மோஸ்ட்லி வச்சு எல்லோரும் படிச்சுட்ருக்காங்க. அது ரொம்ப தப்புங்க. அது மட்டுமே படித்தா பத்தாது. நம்ம ப்ராப்பராக ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொஸ்டின்ஸ் பேப்பரை எடுத்து நம்ம டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஒரு யூனிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு யூனிட்டில் அதிகப்படியாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் வேணால் நம்மளால் கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும். பட் ஆனால் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் பார்க்கறனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம என்னென்னா, ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸை வச்சு நீங்கள் மெட்டீரியலை படிச்சிட்டோ புக்கை படிச்சிட்டோ ஒரு டெஸ்ட்டு போடும்போது தான் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ கொஸ்டின்ஸ் வந்து இப்போ எக்ஸாமில் உங்களுக்கு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். நெட்டு, செட்டு, பிஜிடிஆர்பி எக்ஸாமோட பேட்டர்னாக ஃபாலோ பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நம்ம இங்கே ஒன்லைனர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா, அங்கே நமக்கு வந்து லேக் ஆக ஆரம்பிக்கும். எப்படிங்கன்னா, உங்களுக்கு அங்கே ரீசன் அண்ட் அசஸன், மேட்ச் த ஃபாலோயிங், வேறு விச் ஒன் இஸ் கரெக்ட், இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ரொம்ப டைரெக்டாலாம் கொஸ்டின்ஸ் வராது, கொஞ்சம் உங்களுக்கு ட்விஸ்டர்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எல்லாம் ஃபேஸ் பண்ணி பழகிட்டீங்க. அப்படிங்கும்போது எக்ஸாமில் உங்களால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நீங்கள் டக்குன்னு கொஸ்டின்ஸ் ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இங்கேயே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது உங்களால் ஈஸியாக அங்கே பாஸ் பண்ணிட முடியும். ஸோ நாங்கள் யூனிட் வைஸ் தான் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் ரொம்ப மஸ்ட்டுங்க. 60 டேஸ், லாஸ்ட் 60 டேஸில் நீங்கள் யூனிட் வைஸ் டெஸ்ட்டு நல்லா ப்ராப்பராக ஸ்டாண்டர்டாக போட்டால் மட்டும்தான் ஈஸியாக நம்ம எக்ஸாம்ஸை பாஸ் பண்ண முடியும். நீங்கள் மெட்டீரியல் மட்டுமே படிச்சுக்கிட்டு புக்கை மட்டுமே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக நீங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கொஸ்டின்ஸ் ஃபேஸ் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் ஒரு 3 ஹவர்ஸில் நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் எடுக்கணும். தமிழ் பார்க்கணும், சைக்காலஜி பார்க்கணும், வேறு ஜிகே பார்க்கணும், நம்ம மேஜர் சப்ஜெக்ட்டும் பார்க்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்க்கும்போது அந்த டைமில் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நமக்கு முக்கியமான தேவை என்னென்னா, இப்போ இருந்தே நம்ம ஈஸியாக ஒரு கொஸ்டினை பார்த்தவொடனே அனலைஸ் பண்ணிட்டு அடிக்கிறதுக்கான ஒரு கரெக்டான ஆன்சர் பண்ணுறதுக்கான ஸ்கில் நமக்கு டெவலப் பண்ணால் மட்டும்தாங்க பாசிபிள், இல்லைன்னா பாசிபிள் இல்லை. ஸோ ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போடுங்க. நம்ம அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து அந்த பிளான் பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இப்போ வீக்லி டெஸ்ட் தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம். கொஸ்டின்ஸ் ஒரு யூனிட்டுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. காமர்ஸை பொறுத்தளவுக்கு 200 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு கொடுக்குறோம். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் உங்களுக்கு வித் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குங்க. 200 கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னா அதுக்கான ஆன்சர் கீ நாங்கள் கொடுப்போம். ஆன்சர் கீ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்குன்னா அந்த ஏ எதனால் வந்துச்சு, அந்த கொஸ்டினை பற்றி வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போட்டு, இப்போ 200 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 200 கொஸ்டினை டெஸ்ட்டு போட்டுட்டு ஆன்சர் கீ வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ப்ளனேஷனை படிக்கும்போது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். அந்த கொஸ்டினை பற்றி இன்னும் புரிதல் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. பைலிங்குவல் கொஸ்டின்ஸ்லாம் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் காமர்ஸ்க்கு ஒரு வீடியோ டிஸ்கஷன் கிளாஸ் உங்களுக்கு இருக்குது. அது உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் தான். ஓகேங்களா? சார் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அது ஃபுல்லாகவே வந்து ரெக்கார்டட் கிளாஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸுக்குள்ள ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி அந்த கொஸ்டின்ஸுக்கு வேறு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா, இந்த கொஸ்டின்ஸ் எத்தனை எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, இது ரிலேட்டடாக வேறு எந்தெந்த கொஸ்டின்ஸ் வரும், ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸுக்கும் நாங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு 200 கொஸ்டின்ஸ் தான். 200 கொஸ்டின்ஸுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நாங்கள் கொடுப்போம்.
ஓகேங்களா. இது ரெக்கார்டட் கிளாஸ் தான். உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு 200 போடுறீங்க, 200 போட்டதுக்கப்புறம் டிஸ்கஷன் கிளாஸ், இந்த 2 மட்டுமே நீங்கள் பார்த்தாலே போதுங்க. நாங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கோம், இதுக்கு முன்னாடி நாங்கள் படிக்கலை, இப்போ தான் படிக்க வர்றோம், இல்லை நாங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், எங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான ஸ்டாண்டர்டான ஒரு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னாலும் 2 பேர்த்துக்குமே இது பொருந்துங்க. இப்போ தான் படிக்க வரோன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டெஸ்ட் 200 கொஸ்டின்னா 200 கொஸ்டின்ஸ் இல்லைங்க. அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த கிளாஸஸ்ஸு ப்ளஸ்ஸு உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸில் ஒவ்வொரு கொஸ்டின் உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோவிங், ரீசன் அண்ட் அசஷன், விச் ஒன் இஸ் கரெக்ட், இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணும்போது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடச்சி பார்த்தீங்கனாலே ஒரு 2000 கொஸ்டின்ஸுக்கு மேலே போகும். ஒரு யூனிட் டெஸ்ட் மட்டுமே 2000 மேலே போகும். ஏன்னா உங்களுக்கு வீடியோ டிஸ்கஷன் இருக்குங்க, ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா. ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, ஷார்ட்கட் இருக்கும், ட்ரிக்ஸ் இருக்கும், ரொம்ப விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது ஒரு யூனிட்டே உங்களுக்கு இங்கேயே கம்ப்ளீட் ஆயிருங்க. சரிங்களா. டிஸ்கஷன் கிளாஸ்லேயே ஒரு யூனிட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி நேரத்தில் உங்களுக்கு இந்த டிஸ்கஷன் கிளாஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பிகினராக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. டெஸ்ட்டு ஆன்சர் கீ வித் எக்ஸ்ப்ளனேஷனோட செக் பண்ணிடுங்க. அடுத்த நாள் உங்களுக்கு வந்து வீடியோ டிஸ்கஷன் கிளாஸ் வரும். நீங்கள் அந்த கிளாஸை மிஸ் பண்ணிட்டாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ரெக்கார்டட் தான் உங்களுக்கு வந்துடும். ரெக்கார்டட் வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் அந்த ரெக்கார்டட் வீடியோ எடுத்துக்கலாம். அதேமாதிரி டெஸ்ட்டும் உங்களுக்கு பிடிஎஃப் தான் சென்ட் பண்ண போகிறோம். அந்த வீக்கில் நீங்கள் எப்போ வேணால் அந்த பிடிஎஃபை எடுத்து வச்சு ரீசெக் பண்ணிக்கலாம். திருப்பி மறந்த கொஸ்டின்ஸ்லாம் திருப்பி நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா. டெஸ்ட்டு வந்து OMRல தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதனால் எக்ஸாம் பேட்டர்னில் தான் உங்களுக்கு எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஃபீஸை பொறுத்தவரை 10,000 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு என்னென்னா இந்த வீடியோ டிஸ்கஷன் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் மொத்தமாகவே சேர்த்தே நீங்கள் 5,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும் காமர்ஸ்க்கு பொறுத்தளவுக்கு. ஏன்னா நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ணாலே டெஸ்ட்டு 200 கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு ஆன்சர் கீ வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்கஷன் கிளாஸில் 200 கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஷார்ட்கட்ஸ் கொடுத்து ட்ரிக்ஸ் கொடுத்து உங்களை ஃபுல் கைடன்ஸ் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து நீங்கள் 5,000 கட்டினாலே போதுங்க. இல்லை எனக்கு வீடியோ டிஸ்கஷன் கிளாஸ் வேணாங்க, எனக்கு வந்து டெஸ்ட்டு ப்ளஸ் ஆன்சர் கீ வித் எக்ஸ்ப்ளனேஷன் அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் 1000 பே பண்ணாலே போதும். 1000 பே பண்ணாலே போதுங்க. ஓகேங்களா. 5,000 பே பண்ண தேவையில்லை. 5,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் வீடியோ கிளாஸஸ் வீடியோ டிஸ்கஷன் கிளாஸ் நீங்கள் சேர்த்து இது பண்ணும்போது தான் நீங்கள் 5,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வீடியோ டிஸ்கஷன் கிளாஸஸ் வேணாம், டெஸ்ட்டு ஆன்சர் கீ மட்டும் போதும் அப்படின்னிங்கன்னா 1000 பே பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு இன்னும் வந்து ஷெடியூல், இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் எல்லாமே கொடுக்குறோம். கான்டாக்ட் நம்பர், ஜிபே நம்பர் எல்லாமே இங்கே இருக்குது. இதுக்கு இது பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு ஷெடியூலும் உங்களுக்கு எப்படி நாங்கள் இது பண்ணியிருக்கோங்கன்னா யூனிட் 1 ஃபஸ்ட் இருக்கும், அடுத்து யூனிட் 6 இப்படி இருக்கும். ஸோ எப்படின்னா உங்களுக்கு தியரி பேப்பர், கால்குலேஷன், சம் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ்டாக வர மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 5 யூனிட் 5 வீக் 6 வீக்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க யூனிட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் முன்னாடியே கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதா பிரிச்சுருவோம். கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு 5 ஸ்டார் 3 ஸ்டார்னு பிரிச்சுருவோம். 5 ஸ்டார் 3 ஸ்டார்னு பிரித்து ஒவ்வொரு யூனிட்டையும் பிரிச்சுருவோம். பிரித்து எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி எந்தெந்த டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்து தான் வெயிட்டேஜ் படி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டெஸ்ட்டு போடலாம். ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் இல்லாத டாப்பிக்கில் அதிகமான கொஸ்டின்ஸ் போட்டுட்ருப்போம், நம்ம அதிகமான ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்போம், அதிகமான எஃபோர்ட் கொடுத்துட்ருப்போம். ஆனால் அங்கே கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டின் வரவே வராது. ஆனால் நம்ம வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்காமே விட்டுருவோம். ஸோ அது உங்களுக்கு ரியலைஸ் பண்ணாது, முன்னாடி ரியலைஸ் பண்ண முடியாது. ஒரு டெஸ்ட்டு, ஒரு எக்ஸாம், 2 எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் தான் சில பேர் ரியலைஸ் பண்ணுவாங்க, ஓகே நம்ம இந்த டாபிக் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் முன்னாடியே ரெக்டிஃபைர் பண்ணணுன்னா தயவு செஞ்சு சொல்கிறேங்க, இந்த 5 ஸ்டார் டாபிக்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தயவு செஞ்சு பார்த்துருங்க. நீங்கள் அட்லீஸ்ட் இந்த மொத்தம் உங்களுக்கு என்னங்க 200 கொஸ்டின்ஸுங்களா, 200 கொஸ்டின்னா உங்களுக்கு 10 யூனிட்டும் சேர்த்து 2000 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. 2000 கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன் இதை மட்டும் பார்த்தாலே கூட போதுங்க. பிகினர்ஸு இப்போ தான் வரீங்க அப்படின்னா இந்த 2000 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இதை மட்டும் பார்த்தா கூட போதுங்க.
பார்த்துட்டு நீங்கள் சைக்காலஜிக்கும் தமிழுக்கும் ஜிகேக்கும் உங்களுக்கு காம்பேக்டாக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி அதுக்கான அட்மிஷன் போய்கிட்டுருக்கு. ஸோ அதுக்கு உங்களுக்கு தமிழுக்கும் ஜிகேக்கும் சைக்காலஜிக்கு தமிழ் ஜிகே சைக்காலஜி ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சேர்த்து ஒரு டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கு. உங்களுக்கு கொஸ்டின் பேங்க்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, வேறு மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுக்கு ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு அது தனியாக ஒரு டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. பைலிங்குவல் தான், எல்லாமே பைலிங்குவல் தான். அங்கேயும் உங்களுக்கு ஆன்சர் கீ வித் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே சைமல்டேனியஸாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வேணுனாலும் அதுவும் நீங்கள் 1000 பே பண்ணாலே போதும். ஸோ பேசிக்காக பேமெண்ட் ரொம்ப கம்மி தான். ஏன்னா ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே கால் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஒரு சப்ஜெக்ட்டுக்காக 20,000 25,000லாம் கட்டி போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் ஒரு டெஸ்ட்டு, ஒரு நல்ல டெஸ்ட்டு வேணும். ஆனால் எங்களால் அவ்வளோ அமௌண்ட்டு கட்ட முடியலன்னு சில பேர் கேட்டனால நாங்கள் அமௌண்ட்டை குறைச்சிருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஷெடியூல் உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஷெடியூலை போய் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் என்ன சொல்லுங்கள், சாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஷன் பண்ணி வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப் பேஜில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறோம். அந்த டிஸ்கஷன் கிளாஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? சாம்பிள் கொஸ்டின் அப்படியே பார்த்துடலாங்களா? 1 மினிட்ஸுங்க. சாரி, சாம்பிள் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே சாம்பிள் கொஸ்டின் படுத்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. கொஸ்டின், ஆப்ஷன், ஆன்சர் கீ, எக்ஸ்ப்ளனேஷனோடு உங்களுக்கும் அதேமாதிரி தமிழ்லேயும் உங்களுக்கு சேம் டைம்ஸ் அதேமாதிரி இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், ரீசன் அண்ட் அசஸன் பாருங்கள். ரீசன் அசஸன் வந்து என்னங்க ஏ போட்டிருக்குங்களா? அசஸன் கொஸ்டின் இந்த இது இருக்கும். அடுத்து ரீசன் இருக்கும். நீங்கள் எக்ஸாமில் இந்த மாதிரி பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் இங்கேயே நீங்கள் யோசித்து ஒரு கொஸ்டினுக்கான இது கரெக்டாக இருக்குமா, இது கரெக்டாக இருக்குங்கிறது நீங்கள் வந்து ஸ்கில், இது ஒரு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இங்கேயே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் ஃபேஸ் பண்ணி பழகணும். சும்மா ஆன்லைனில் கொஸ்டின்ஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸே ஆகாது. முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். தமிழ்லையும் இதே கொஸ்டின் தான். கூற்று ஏன் இருக்குங்களா? கூற்று ஏ, காரணம் ஆர். இதில் வந்து கூற்றும் காரணம் சரியாக விளக்குகிறதா, இந்த மாதிரி தான் டைப்பில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர், எக்ஸ்ப்ளனேஷன், விளக்கம். ஸோ இந்த மாதிரி தாங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ரீசன் அண்ட் அசஸனும் இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக கொஸ்டின்ஸும் இருக்கும். அதே மாதிரி கீழே உள்ள கூற்றுகளில் எது சரியானது, எது தவறானது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ இதை மட்டுமே நீங்கள் பிகினர்ஸ் இருக்கவங்க பார்த்தாலே போதும். இந்த 2000 கொஸ்டின்ஸை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் திருப்பி வந்து பார்க்கும்போது எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ஸோ டோன்ட் மிஸ் இட். கண்டிப்பாக இந்த டிஸ்பேச்சில் ஜாயின் பண்ணி இதை யூஸ் பண்ணி அனைவரும் வரப்போகிற எக்ஸாமில் அரசு ஆசிரியராக மாறுவதற்கு எங்களோட அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.